ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு ஜிபே லான்ச் பண்ண புதுசில் நிறைய கேஷ்பேக் வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்துட்டிங்கன்னா எந்த விதமான கேஷ்பேக்கும் நமக்கு ஜிபே தர்றதில்ல. ஆனால் இப்போ ஜிபே என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி கையாண்டாங்களோ அதே மாதிரி ஒரு புது ஆப் ஒன்று வந்திருக்கு, யூபிஐ ஆப். இந்த யூபிஐ ஆப் பேர் சூப்பர் மணி, அதாவது ஃப்ளிப்கார்ட்டோட ஆப் தான். அதாவது நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் நமக்கு கேஷ்பேக் தராங்க. அது போக நார்மலாக பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷனுக்கு கேஷ்பேக் இருக்குது. இது போய் யாரையா ரெஃபரல் பண்ணிங்கன்னா அதுக்கும் உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த ஆப் எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மேலும் இந்த ஆப் டவுன்லோட் பண்ண நினச்சிங்கன்னா லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ப்ளே ஸ்டோர் லிங்க் தான். டேரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணும்போது ப்ளே ஸ்டோரில் ஓப்பன் ஆகி நமக்கு இந்த ஆப் இன்ஸ்டால் ஆயிரும். இப்போ நம்ம இந்த ஆப் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல இந்த ஆப் இன்ஸ்டால் ஆன உடனே நம்மளோட ஃபோன் நம்பர் கேட்கும். அதாவது ஃபோன் நம்பர் அப்படிங்கிறது உங்களோட எந்தெந்த பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஃபோன் நம்பர் கொடுக்கணும். யூஸ்வலாக ஜிபேயில் என்ன மாதிரியாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவோம் அதே ப்ரொசீஜர் தான் இந்த ஆப்புக்கும் பொருந்தும். ஸோ ஒன்ஸ் ஃபோன் நம்பர் என்டர் பண்ண உடனே அதுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி இதில் என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ என்டர் பண்ணி முடிச்ச உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு 5% வரையும் கேஷ்பேக் கிடைக்கும் ஸ்கேன் பண்ணி பே பண்ணும்போது அப்படிங்கிறத காட்டியிருக்காங்க. அதுபோல் இந்த ஃப்ளிப்கார்ட்டில் ஷாப்பிங் பண்ணும்போதெல்லாம் 50% வரையும் நமக்கு கேஷ்பேக் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ அதுக்கு கீழே பாட்டம் சைடில் செட்டப் யுவர் யூபிஐ அப்படிங்கிற ஒரு க்ரீன் கலர் பட்டன் தெரியும். அந்த பட்டனை டேப் பண்ணிடுங்க. டேப் பண்ண உடனே இந்த யூபிஐ ஆப் ரன் பண்ணுறதுக்கான பெர்மிஷன்ஸ்லாம் நமக்கு தேவைப்படும். நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, அதாவது கவர்மெண்ட்டோட அந்த அறிவுறுத்தல் படி இந்த பெர்மிஷன்ஸ் எல்லாத்தையும் நமக்கு எனேபிள் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்போ தான் யூபிஐ ஆப் ரன் ஆகும். அதாவது எஸ்எம்எஸ், சிம், கான்டாக்ட் இந்த 3 பெர்மிஷன் தேவை. கீழே அக்செப்ட் அண்ட் கண்டினியூ கொடுத்த உடனே நமக்கு என்னென்ன பெர்மிஷன்லாம் தேவையோ அது ஸ்க்ரீனில் கேட்கும். ஸோ தேவைப்படுற பெர்மிஷன்ஸ் எல்லாம் வரிசையாக கேட்கும்போது நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிடுங்க. அக்செப்ட் பண்ண உடனே இந்த யூபிஐ ஆப் ரன் பண்ணுறதுக்கான சிம் கார்டு கேட்கும். அதாவது என் ஃபோனில் 2 சிம் இருக்குது. இப்போ என்னோட பேங்க் அக்கௌண்ட் என்ன ஃபோன் நம்பரோ லிங்க் ஆயிருக்கோ அந்த ஃபோன் நம்பரை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் ஒருவேளை வேறு அக்கௌண்ட்டுக்கு வேறு ஃபோன் நம்பர் யூஸ் பண்ணிங்கன்னா எந்த அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு யூபிஐ ஆக்டிவேட் பண்ணுமோ அந்த அக்கௌண்ட்டுக்குள்ள ஃபோன் நம்பரை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி முடிச்ச உடனே பாட்டம் சைடில் கண்டினியூ அப்படிங்கிற பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. இது செலக்ட் பண்ண உடனே பேங்க் சைடில் நம்மளோட யூபிஐ நம்பரை வெரிஃபை பண்ணும். ஒருவேளை ஃபெயில் ஆச்சுன்னா மறுபடியும் ட்ரை அகைன் கொடுத்துருங்க. இப்போ ஒன்ஸ் இந்த ஸ்டெப் ஓகே ஆன உடனே அடுத்ததாக எந்த பேங்க்கு யூபிஐ ஆட் பண்ணுமோ அந்த பேங்க்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை பல விதமான பேங்க்ஸ் இருக்குது. நமக்கு ஜிபேயில் காட்டுற மாதிரியே எல்லா ஆப்ஷனும் இதில் காட்டுறாங்க. இப்போ செலக்ட் பண்ணி முடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா ஆட் பேமெண்ட் மெத்தட்ஸ் அப்படிங்கிறது காட்டும். அதுபோல் நான் இப்போ செலக்ட் பண்ண பேங்க்கில் என்னோட அக்கௌண்ட் நம்பர் என்ன அப்படின்னு காட்டுது. அதுக்கு கீழே பாட்டம் சைடில் செட்டப் யூபிஐ பின் அப்படிங்கிற ஆப்ஷன் காட்டுது. ஸோ இது மூலமாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு யூபிஐ பின்னை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டெப்லேயும் நீங்கள் ஆட் பண்ணணும் பண்ணலாம். அப்படி இல்லை ஸ்கிப் பண்ணிங்கன்னா கூட பிறகு ஆட் பண்ணிக்கலாம். மேலும் அதுக்கு கீழே 2வது ஆப்ஷன் பார்த்துட்டிங்கன்னா இன்னொரு பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணணும்னு நினச்சாலும் அதுக்கும் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அதாவது லிங்க் பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அது மூலமாக எக்ஸ்ட்ரா நிறைய பேங்க்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். அதுபோல் பாட்டம் சைடில் இந்த ரூபாயோட கிரெடிட் கார்டு வச்சிருந்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட்ஸும் ஆட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ எனக்கு ஒரு அக்கௌண்ட் மட்டும் தான் இருக்குது. அதனால் ஆட் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ சூஸ் பண்ண உடனே நான் ஏற்கனவே என்னோட பேங்க்கை ஆட் பண்ண காரணம் இது பிரைமரி பேங்க் அக்கௌண்ட்டாக செலக்ட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ பிரைமரி அக்கௌண்ட்டாக நீங்கள் செலக்ட் பண்ணணும்னா எஸ் கொடுத்துருங்க. இல்லை வேறு ஏதாவது அக்கௌண்ட்டை நான் ஆட் பண்ணுறேன்னு நினச்சின்னா அந்த அக்கௌண்ட் ஆட் பண்ணுறது பட்சத்தில் நீங்கள் 2-3 அக்கௌண்ட்டை ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா எந்த அக்கௌண்ட்டை பிரைமரி அக்கௌண்ட்டாக ஆட் பண்ணுமோ அதுக்கு மட்டும் எஸ் கொடுத்துருங்க. ஸோ இப்போ நான் ஒரு அக்கௌண்ட் மட்டும் தான் ஆட் பண்ண காரணத்தில் நான் இதுக்கு எஸ் கொடுத்துறேன். இப்போ அடுத்தபடியாக கேமராவோட பெர்மிஷன் கேட்குது. ஸோ இதை நான் அளவு கொடுத்துறேன். காரணம் யூபிஐ ஸ்கேன் பண்ணுறதுக்கு கேமரா ஆக்சஸ் வேணும். அதனால் அளவு கொடுத்துறேன். அளவு பண்ண உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ₹1 அனுப்பி ₹10 வரையும் நமக்கு கேஷ்பேக் கிடைக்கும் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சென்ட் மணி நவ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இந்த பட்டனை டேப் பண்ணிடுறேன். இப்போ சென்ட் பண்ணுறதுக்கு நமக்கு இதுலேயுமே பல விதமான ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. அமௌண்ட்டை சென்ட் பண்ணுறது ஜிபே மாதிரியே நமக்கு ஃபோன் நம்பர், யாராவது ஃபோன் நம்பர் மூலமாக டேரெக்டாக சென்ட் பண்ணலாம். இது இப்போ ஃபோன் நம்பர் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா யூபிஐ ஐடி மூலமாக கூட நீங்கள் யாருக்காவது பே பண்ணலாம். ஸோ யூபிஐ ஐடி அப்படிங்கும்போது எந்த யூபிஐ ஐடினாலும் சரி டேரெக்டாக அந்த ஐடியை மட்டும் காப்பி பண்ணி இந்த ஆப்பில் நீங்கள் சென்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஆப் மூலமாக எந்த ஒரு ஜிபே அல்லது ஃபோன்பே மாதிரியான ஆப்புக்கும் ஈஸியாக நீங்கள் அமௌண்ட் அனுப்பலாம். இது 3வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், அதாவது எந்த ஒரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு மூலமாகவும் அமௌண்ட் அனுப்பலாம். இதுமாதிரி 3 விதமான ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. எல்லா யூபிஐ ஆப்பில் கொடுக்குற மாதிரி இவங்களுமே 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த அமௌண்ட் அனுப்புறதுக்கு. ஸோ ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே யூபிஐ ஐடி செட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இது மாதிரி ஸ்டெப் உங்களுக்கு வராது. நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் இந்த யூபிஐ ஐடி செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் ஸ்கிப் பண்ணிவிட்டேன். அதனால் இப்போ கேட்குது. அதாவது அமௌண்ட்டை அனுப்புறதுக்கு யூபிஐ ஐடி மேண்டேட்ரி. அதனால் அந்த ஐடி ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று உங்கள் ஆதார் கார்டோட ஆத்தென்டிகேஷன். ஆனால் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா ஆதார் கார்டோட எந்த ஃபோன் நம்பர் லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த நம்பருக்கு மட்டும் இது ஒர்க் ஆகிற மாதிரி விஷயங்கள் வச்சுருக்காங்க. அப்படி ஆதார் கார்டோட பேங்க் அக்கௌண்ட்டோட நம்பர் லிங்க் ஆகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா 2வது ஆப்ஷன் டெபிட் கார்டு டீட்டெயில் உள்ள அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் யூஸ் பண்ணுறது என்னோட 2வது சிம், அதாவது ஆதார் கார்டு லிங்க் பண்ணியிருக்கிற அந்த நம்பரை வச்சு யூஸ் பண்ணல. அதுக்கு வேலை வேற ஒரு நம்பர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது என்னோட செகண்ட் சிம்மில் தான் இந்த பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணியிருக்கேன். அதனால் நான் டெபிட் கார்டு மூலமாக இந்த யூபிஐ ஐடி ஆக்டிவேட் பண்ணுற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிறேன். 2வது ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ சூஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கண்டினியூ கொடுத்த உடனே அடுத்ததாக டெபிட் கார்டு உள்ள கடைசி 6 நம்பர் கேட்கும். அதை என்டர் பண்ணிடுங்க.
அடுத்த டெபிட் கார்டோட எக்ஸ்பைரி டேட் கேட்கும், அதையும் செலக்ட் பண்ண உடனே கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷன் தெரியும், அதை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ பேங்க்லேருந்து உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்ட்ரு ஆனதுக்கப்புறம் நம்மளோட ஏடிஎம் கார்டோட அந்த பின் நம்பர் கேட்கும், அந்த நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஒரு 4 டிஜிட் நம்பர், அதாவது யூபிஐ அக்கௌண்ட்டுக்காக ஒரு பின் நம்பர் வந்து கிரியேட் பண்ண சொல்லும். அதாவது இந்த நம்பர் தான் ஒவ்வொரு தடவை நீங்கள் வந்து பணம் அனுப்பும்போது என்ட்ரு பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதனால் வந்து ஒரு பின் நம்பர் புதுசாக என்ட்ரு பண்ணிடுறேன். ஒன்ஸ் என்ட்ரு பண்ணி முடிச்சோடனே இதே மாதிரியே லோட் ஆகிட்டே இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் லோட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து பேக் ஆப்ஷன் போய்ட்டு மறுபடியும் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா ஆட்டோமேட்டிக்காகவே வந்து சில நேரங்களில் இந்த யூபிஐ பின் வந்து ஆக்டிவேட் ஆகிருக்கும். ஸோ இப்போ வந்து எனக்கு ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஸோ ஆக்டிவேட் ஆன உடனே இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், டாப் சைடில் நமக்கு வந்து அமௌண்ட் அனுப்புறதுக்கும் ரிசீவ் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ சென்ட் மணி அப்படிங்கிற ஆப்ஷன் டேப் பண்ணிங்கன்னா உங்களோட QR கோடு, ஏதாவது QR கோடு கடையில் உள்ள QR ஸ்கேன் பண்ணி அதுக்கு அமௌண்ட் அனுப்பலாம். அது மாதிரி ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா செக் பேலன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. நம்மளோட பேங்க்கோட பேலன்ஸை செக் பண்ணிக்கலாம். அதுமாதிரி டாப் சைடில் ப்ரொஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. இதை டேப் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் தெரியும். அது போக நமக்கு வந்து அடிஷனலாக பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணணும்னு நினச்சோன்னா அந்த ஆப்ஷன்ஸ்லாம் அதில் இருக்குது. அதுபோல் யூபிஐ லைட் அப்படிங்கிற ஆப்ஷனும் இதில் அவைலபிளாக இருக்குது. அதாவது கம்மியான அமௌண்ட் வந்து அனுப்புறதுக்கு யூபிஐ பின் இல்லாமலே அனுப்புறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இதில் கொடுக்குறாங்க. ஸோ அது தேவைன்னா ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அதுபோல் அடிஷனலாக நம்ம ஜிபேயில் இருக்கிற மாதிரி நிறைய யூபிஐ ஐடி கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். இதுலேயுமே ஒருவேளை யூபிஐ ஐடி கிரியேட் பண்ண வச்சிங்கன்னா மேனேஜ் யூபிஐ ஐடி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதுக்குள்ளே டேப் பண்ணிவிட்டு அடிஷனலாக கிரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் போயிட்டீங்கன்னா நிறைய யூபிஐ ஐடி ஷார்ட்டாக கிரியேட் பண்ணிக்கலாம். மேலும் இது போக டிஃபால்ட்டாகவே இந்த சூப்பர் பெனிஃபிட்ஸ் ஆக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் செக் பண்ணியிருக்காங்க. இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா கேஷ்பேக்கில் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக 5% வரைக்கும் கேஷ்பேக் இருக்க சொல்லியிருக்காங்க. இது போக இந்த பல விதமான வெப்சைட்ஸில் ஆஃபர்ஸும் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்தபடியாக அக்கௌண்ட் செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. இதை டேப் பண்ணிட்டீங்கன்னா பின்னை சேஞ்ச் பண்ணுறதுக்கு, ரீசெட் பண்ணுறதுக்கு, அதுபோல் பேங்க் அக்கௌண்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. இதுபோல் அதுக்குள்ளேயே வந்து குட்டியாக மறுபடியும் பேலன்ஸ் செக் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ பேலன்ஸ் செக் பண்ண நினச்சிங்கன்னா உங்களோட யூபிஐ ஐடி என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா இது மாதிரியா பேலன்ஸ் உங்களுக்கு காட்டுது. மேலும் சைடில் அடிஷனலாக வேறு ஏதாவது அக்கௌண்ட், அதாவது நமக்கு ஏதாவது டெபிட் கார்டு ஆட் பண்ணணும் அல்லது வந்து ரூபே கார்டு ஆட் பண்ணணும்னு சொன்னால் அதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. பாட்டம் சைடில் உங்களோட கிரெடிட் கோட் செக் பண்ணிக்கலாம். இது போக யூபிஐ ஐடியை மேனேஜ் பண்ணிக்கலாம். மேலும் ஆட்டோ பே, இஎம்ஐ மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் வந்து ஏதாவது இருக்குன்னா அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக பே பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் செட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா செட் பண்ணிக்கலாம். இது போய் யூபிஐ நம்பர் ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. அதாவது ஐடி மாதிரியாக நம்பர் மூலமாக பே பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இதில் இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு யூபிஐ ஐடி நம்பர் வந்து செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த நம்பரை கூட யூபிஐ ஐடிக்கு பதிலாக கொடுத்து நீங்கள் வந்து பணம் பெறலாம் அல்லது வந்து யாருக்காவது பணம் கொடுக்கலாம். மேலும் வழக்கமாக மற்ற யூபிஐ ஆப்பில் பார்க்குற மாதிரி ரீசார்ஜ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. இதுபோல் ஃப்ளைட்ஸ்லாம் வந்து புக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அதுபோல் சைடில் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து சூப்பர் கார்ட் ப்ரோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இது மூலமாக 3% வரையும் நமக்கு வந்து கேஷ்பேக் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பேசிக்காக ஒரு கார்டு, கிரெடிட் கார்டு மாதிரி தான் இருக்கும். ஸோ எதிர்பார்க்கப்படுது. இப்போதைக்கு இது லைஃப் டைம் ஃப்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஜாயினிங்கோ இல்லைனா ஆனுவல் ஃபீயோ கிடையாது அப்படிங்கிறத மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுபோல் எந்த ஒரு ஸ்பெண்டுக்கும் 1% வரைக்கும் கேஷ்பேக் கிடைக்கும் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேலும் ஓலா மாதிரியான பல விதமான வெப்சைட்ஸில் போய் பே பண்ணும்போது கேஷ்பேக் கொடுக்குற மாதிரியே நிறைய விஷயங்கள் காட்டியிருக்காங்க. இதுபோல் இந்த ஆப்ஷன் ஒருவேளை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு ஃபிசிக்கல் கார்டு வந்து உங்கள் வீட்டில் வந்து தந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு பேசிக்காக ஒரு கிரெடிட் கார்டு மாதிரி தான் இருக்கும். ஸோ எதிர்பார்க்கப்படுது. மற்றபடியாக ஃப்ரீ கேஷ் வந்து கிவ்அவேன்னு சொல்லி காட்டியிருக்காங்க. அதாவது கீழே வந்து மீம்ஸ்லாம் போட்டிருக்காங்க. அந்த மீம்ஸ்லாம் ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கேஷ்பேக் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. பேசிக்காக வேற ஒன்றும் இல்லை. இந்த ஆப்பை ரெஃபர் பண்ணி அவங்க வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டாங்கன்னா அவங்க அமௌண்ட்டை அனுப்பும்போது உங்களுக்கு வந்து கேஷ்பேக் கிடைக்கும். நமக்கு ஜிபேயில் கொடுத்த மாதிரி, அதாவது ஜிபேயில் ஆரம்ப காலத்தில் வந்து இந்த ஆப்பை நம்ம ரெஃபர் பண்ணி யாராவது இன்ஸ்டால் பண்ணாங்கன்னா அவங்க கேஷ் அனுப்பும்போது நமக்கு காசு கிடைக்கும். அதே மாதிரி விஷயங்கள் தான் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது போல் வந்து எஃப்டி ஆப்ஷனும் கொடுக்குறதா சொல்கிறாங்க. தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் மூலமாக தான் வந்து இந்த எஃப்டி போடுற மாதிரியாக இருக்குது. ஸோ அதனால் இப்போதைக்கு நான் போடல. ஆனால் மற்றபடியாக நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா RBI அப்ரூவ்டு பேங்க்ஸுங்கிற மாதிரி போட்டு காட்டியிருக்காங்க. மற்றபடி அதில் ரெண்டாவது ஆப்ஷன் இந்த சூப்பர் கார்டு பெறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. மூணாவது ஆப்ஷன் எஃப்டி, அதை பற்றி ஏற்கனவே பார்த்தாச்சு. அதாவது 4 ஆப்ஷன் போயிடுறேன். அதாவது இந்த 4வது ஆப்ஷன் பார்த்துட்டிங்கன்னா ரிவார்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. நமக்கு கேஷ்பேக் கிடைக்க அந்த ஆப்ஷனில் இல்லை தெரியும். அதாவது நம்ம யாரையாவது ரெஃபர் பண்ணி விட்டாலோ இல்லை வந்து இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணாலோ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கேஷ்பேக் கிடைக்கும். கடைசி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஹிஸ்ட்ரி, அதாவது நம்ம பண்ண பேமெண்ட்ஸோட டிரான்சாக்ஷன் எல்லாம் இந்த பேஜில் தெரியும். மேலும் இதில் பார்த்துட்டே தெரியும், ஃப்ளிப்கார்ட்டில் வந்து நம்ம ஷாப்பிங் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 50% வரைக்கும் கேஷ்பேக் கிடைக்கும் அப்படிங்கிற அட்வர்டைஸ்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. இது இப்போ டாப்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு 500ங்கிறது கட்டியிருக்காங்க. என்ன கேட்டிங்கன்னா ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. அதாவது ஜிபேயில் ஆரம்ப காலத்தில் வந்து அந்த ஆப்ஷன் கொடுத்தாங்க. அதே ஆப்ஷன் இனிமேல் இருக்குது. இதுக்கு நம்ம செய்ய வேண்டிய ரெஃபர் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனில் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து இந்த ஆப்போட ப்ளே ஸ்டோர் லிங்க் வந்து ஷேர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் நம்ம கொடுக்குறாங்க. ஸோ அது மூலமாக யாருக்காவது ஷேர் பண்ணி அவங்க வந்து இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி டிரான்சாக்ஷன் பண்ணாங்கன்னா அது மூலமாக நமக்கு வந்து ஒரு குட்டி கேஷ்பேக் வந்து கிடைக்குது. ஸோ ஜிபே அளவுக்கு முதல்ல கொடுத்த மாதிரி பெரிய லெவலில் இல்லைனாலும் ஒரு 11 ரூபா அப்படிங்கிற மாதிரியாக சில அமௌண்ட்ஸ் வந்து ஏறுது. இதுபோல் ரெண்டாவது டேப் பார்த்துட்டிங்கன்னா டாப் சைடில் இந்த கேஷ் ஏண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. இதில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம எவ்வளோக்கெவ்வளோ அமௌண்ட் வந்து சேர்த்துருக்கோம் இந்த ரெஃபர் பண்ணியோ இல்லைனா வந்து கேஷ்பேக் கிடைச்சோ எவ்வளோ அமௌண்ட் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறத இந்த ரெண்டாவது ஆப்ஷனில் காட்டுறாங்க. மேலும் இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி நான் வந்து எப்படி டிரான்சாக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறத காட்டுறேன்.
உதாரணத்துக்கு நான் ஜிபேயில் இன்னொரு யூபிஐ ஐடி யூஸ் பண்ணுறேன். அந்த யூபிஐ ஐடியை என்டர் பண்ணி ஒரு குட்டி அமௌண்ட் ₹1 அப்படிங்கிற அமௌண்ட் அனுப்புகிறேன். வழக்கம் போல் நமக்கு வந்து இதில் இந்த யூபிஐ ஐடி நம்பர் வந்து கேட்குது. என்டர் பண்ண உடனே அந்த அமௌண்ட்டை என்டர் பண்ணி அந்த ஐடியை என்டர் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கேஷ் வந்து ட்ரான்சாக்ஷன் ஆயிரும். ஸோ ஒன்ஸ் வந்து இப்போ நான் ₹1 அனுப்பின உடனே ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு இன்னொரு ரிவார்டு கிடச்சிருச்சு. அதாவது குட்டி ரிவார்டு வந்து இதில் கொடுக்குறாங்க. இதே மாதிரியாக இந்த ஆப்பில் நமக்கு ரிவார்டு கிடைக்குது. இந்த ஆப்போட ரிவார்டை நம்ம ரெடீம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மினிமம் ஒரு ₹11 நமக்கு அக்கௌண்ட்டில் இருக்கணுங்கிற மாதிரி காட்டியிருக்காங்க பாட்டம் சைடில். ஸோ அது ஒன்ஸ் கிடச்ச உடனே ஸ்வைப் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அந்த யூபிஐ ஐடி லிங்க் இருக்கிற அக்கௌண்ட்டுக்கு டேட்டா கிரெடிட் ஆயிடுது. ஸோ இதே மாதிரியாக இந்த சூப்பர் மணி அப்படிங்கிற இந்த யூபிஐ ஆப் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஆப் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும்னு வச்சிங்கன்னா லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். மறக்காமல் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒருவேளை அந்த ஆப் வந்து உங்களுக்கு பிடிச்சி போச்சு, ஜிபியோட இது நல்லா இருக்குன்னு நினச்சிங்கன்னா இது கண்டினியூஸ் யூஸ் பண்ணுங்கள். மேபி நமக்கு ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஷாப்பிங் பண்ணுறவங்களுக்கு இது மேபி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த சூப்பர் கார்ட் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சு அதை பற்றி இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ நான் அருண் டெக்கி தமிழுக்காக மற்றபடி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.